ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஃப்ரெண்டான பாலுவை மீட் பண்ணுவோமா? ஓகே, அவரை மீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கதைன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க போவோம். ஹாய் ஜூடி, எப்படி இருக்க? ஓகே, நல்லா இருக்கியா? ஓகே, இன்னைக்கு எனக்கு என்ன கதை சொல்ல போகிற? ஹாய் பலூஸ், நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, இன்னைக்கு உனக்கு ஒரு அருமையான கதை கொண்டு வந்திருக்கேன். கதை பார்த்தேன் அப்படின்னா தென்னாலிராமன் கதைகள். தென்னாலிராமன் கதைகளில் எவ்வளோ கதை இருக்குது. ஓகேவா? அதில் இன்றைக்கி உனக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, கதவோ என்ன கதை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வா. ஓகே பாலு, இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோங்க அப்படின்னா அதிசய குதிரை. இது வந்து பார்த்தோன்னா தென்னாலிராமன் கதைகள் நிறையா இருக்குது. அதில் இது ஒரு கதை. ஓகேவா? சரி, ஓகே. அதாவது வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஒரு நாட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா ஸோ மன்னர் நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு புரிஞ்சிட்டு வராரு. ஒரு நாட்டை அப்படின்னாவே வந்து பார்த்தா அப்படின்னா அதில் வந்து யானைப்படை, குதிரைப்படை, அதாவது வந்து திடீர்னு போர் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் யானைப்படை, குதிரைப்படை, இன்னும் வந்து பார்த்து காலர்படை, இது மாதிரி வந்து நிறைய படைகள் வந்து வச்சுருப்பாங்க மன்னர்கள். ஓகேவா? இப்படி வச்சுருக்கும் போது குதிரைப்படையும் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஸோ குதிரைப்படை அது எல்லாமே வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கெல்லாம் தீனி போட்டு தினமும் வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் வேலை இருக்கிற, அதாவது சண்டை இருக்கிற நேரத்தில் வந்து அது யூஸ் ஆகும். சண்டை இல்லாத நேரத்தில் வந்து, அதாவது போர் இல்லாத நேரத்தில் வந்து அது யூஸ் ஆகாது இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா அந்த போர் எதுவும் இல்லாத நேரத்தில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மந்திரிகளில் ஒருவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு மன்னருக்கு. அதன்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது இருக்கிற குதிரையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு குதிரையை கொடுத்துட்டு அந்த குதிரைக்கு என்ன தேவையோ, அதாவது அந்த குதிரைக்கு அது தீவனம் தேவை இல்லையா, அதுக்கான காசை வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த வீட்டை ஆளுங்க அந்த குதிரைக்கு வந்து தேவையான புல்லை வந்து வாங்கி போகிறது. இது மாதிரி வந்து சொல்லி மன்னர் வந்து பார்த்தேன் அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு குதிரையை வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. அதே போல தான் வந்து பார்த்தா அப்படின்னா தென்னாலிராமனும் வராரு. அவருக்கும் வந்து ஒரு குதிரையை வந்து மன்னர் வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டு அதுக்கான பொருள், அதாவது அதுக்கான காசும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காசும் வந்து கொடுக்குறாரு. நம்ம தெனாலிராமன் என்ன செய்கிறாரு அப்படின்னா குதிரையை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரொம்ப சின்ன கொட்டாயாக இருக்குது, அதில் அடிச்சிடறாரு. அதை அடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு புல் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி விட்டு வச்சுங்கிறாரு. அது வந்து பார்த்தோன்னா புல் வந்து கொடுக்கறதுக்கு தெனாலிராமன் வந்து பார்த்தோன்னா என்ன செய்கிறாருன்னா கொடுக்குற காசு எல்லாமே வந்து இவரை நல்லா தின்னு உடம்பு நல்லா ஜம்மன் பண்ணிக்கின்னு வெறும் குதிரைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சும்மா ஒரு கொஞ்சம் பில்லு மட்டும் போட்டு என்ன ஆகுது அப்படின்னா குதிரை வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடுது. அதே வந்து மத்தாளம் குதிரை எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா குதிரை நல்லா தீனி போட்டு வளர்த்து நல்லா ஜம்மன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா மன்னர் வந்து கட்டளை இடுறாரு, அமைச்சரே குதிரையை வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லா வீட்டாளங்களுக்கும் சொல்லிவிடு, இது மாதிரி வந்து குதிரையை வந்து இந்த டேட்டில் வந்து அரண்மனைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட. அமைச்சரும் வந்து அதே போல் வந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் அது மாதிரி வந்து சொல்லிடுறாரு, இந்த டேட்டில் வந்து நீங்கள் கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வரணும் குதிரையை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்கிறாரு. எல்லா மக்களுமே வந்து கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வந்து அரண்மனைக்கு நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா எல்லா குதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் தெனாலிராமன் குதிரை மட்டும் தெனாலிராமன் வந்து பிடிச்சிட்டு வரவே இல்லை. இது மன்னர் வந்து அதுக்கப்புறம் வந்து மன்னர் கேட்குறாரு, எங்கே தெனாலிராமன் கிட்ட கொடுத்த குதிரை மட்டும் வந்து இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அமைச்சர் வந்து போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கிட்ட கேட்குறாரு. தெனாலிராமன் சொல்கிறாரு, அரசு அந்த குதிரை வந்து ரொம்ப திமிரா, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப திமிரா பண்ணுது, அடங்க மாட்டேனுது அப்படின்ற மாதிரி வந்து தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து மன்னருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் கோவம் அணிஞ்சிடுறாரு. எப்படி அடங்காத போயிடும் அப்படின்ற மாதிரி கேட்டு சரி தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு, எனக்கு கூட வந்து ஒரு மந்திரியோ இல்லை அமைச்சரோ யாராவது ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க, அவர் மூலிமா நான் அதை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னரும் வந்து பார்த்தோன்னா ஒரு மந்திரியை வந்து அனுப்புகிறாரு. மந்திரிக்கு வந்து பார்த்தோம்னா நீண்ட தாடியோட அவரை வந்து நல்லா நீண்ட தாடி, அவருக்கு நீண்ட தாடி இருக்குது.
அதோட போயிட்டு வந்து பார்த்தோன்னா குதிரையை அடைச்சி வச்சிருந்தா அந்த சின்ன தோரத்தின் வழியாக புல் கொடுப்பாரு இல்லையா தெனாலிராமன், அந்த தோரத்து வழியாக பார்க்கும்போது அந்த தாடி வந்து மூஞ்சி விட்டு பார்க்கும்போது தாடி அப்படியே மாட்டிக்கிச்சு. குதிரை என்ன நினச்சிச்சு அப்படின்னா அது புல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு கவிருச்சு. கவிட்டு வந்து இழுத்துருச்சு, விடவே இல்லை. அவர் ரொம்ப கத்துறாரு, ஆனாலுமே விடலை. இதெல்லாமே வந்து மன்னருக்கு வந்து நியூஸ் போகுது. உடனே மன்னர் வந்து அங்கேருந்து வந்து பார்த்தபோது என்ன செய்கிறாருன்னா மன்னர் அந்த குடிசையை டோட்டலாக பெருக்கி வச்சிடறாரு. பெருக்கி வச்சுட்டு குதிரையை பார்க்கும்போது குதிரை வந்து ஒன்றும் அதுக்கு ரொம்ப உடல் வந்து மெலிஞ்சு சாப்பிடக்கூட எதுவுமே இல்லாமல் உடல் நிற்கிறது கூட வந்து சக்தியே இல்லாமல் வந்து தள்ளாடுது. உடனே வந்து அரசர் ரொம்ப கோபமாயிட்டு தெனாலிராமனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தெனாலிராமனை பார்த்து. அதுக்கு வந்து தெனாலிராமன் சொல்கிறாரு, அரசே இந்த குதிரை வந்து நிற்கிறதுக்கே முடியலையே, ஆனாலும் அப்படி இருக்கும்போது கூட இந்த மந்திரியினுடைய தாடியை வந்து இப்படி பிடிச்சிருக்கு, ஒருவேளை நான் நல்லா தீனி போட்டிருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக சும்மா விட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு மன்னர் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஆறுதல் ஆகிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுதாங்க, அதாவது இன்னைக்கு பார்த்த கதை. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தெனாலிராமனுடைய புத்திசாலித்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலு, நீ என்ன நினைக்கிற? சொல் பார்ப்போம் உன் கருத்தை. ஜூலி சூப்பரான கதை ஜூலி. தெனாலிராமன் கதை அப்படின்னாவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் இந்த கதையும் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வந்து புத்திசாலித்தனம் எப்படி வந்து புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல் நானும் இதில் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஜூலி, வா அடுத்த கதை இன்னொரு கதையோடு மீண்டும் சந்திப்போம். பாய்.